தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோ மூலமாக பிரபலமானவர் நடிகர் தர்ஷன். இவர் கூகுள் குட்டப்பர், நாடு ஆகிய படங்களில் நடித்துள்ளார். முகப்பேரில் இவரது வீடு உள்ளது. முகப்பேர் கிழக்கு பாரி தெருவில் உள்ள தேநீர் கடையில் உயர்நீதிமன்ற நீதிபதி மகன் ஆதிசுடி அவரது மனைவி மற்றும் உறவினரோடு தேநீர் குடிப்பதற்காக காரில் சென்றுள்ளார். அப்போது அவரது காரை அங்கிருந்த ஒரு வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு சென்றதாக தெரிகிறது. இந்நிலையில் அந்த வீடு நடிகர் தர்ஷன் என்பவரது வீடு என்று கூறப்படுகிறது. அவர் வீட்டின் வாசலில் நிறுத்தியிருந்த காரை எடுக்குமாறு ஆதிசுடியிடம் கூறியுள்ளார். அப்போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் காயமடைந்த ஆதிசுடி மற்றும் அவரது மனைவி இருவரும் அண்ணாநகர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் இதுகுறித்து ஆதிசுடி தரப்பில் ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கையில் டீ கிளாஸோட 2 பேருமே டீ கிளாஸோட நின்றுட்டு இருக்கோம். சரி வண்டி எடுக்க தானே சொல்கிறீங்க, எடுக்க போகிறேன்னு சொல்லி டீ கிளாஸோட சரி சொல்கிறேனே, சரி பாவம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை நான் எடுக்க தான் போகிறேன். வண்டி எடுக்க போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஒய்ஃப் கிட்ட இருக்கும்போது தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் பேசுகிறேன்ட்டு தள்ளிட்டு இருக்கும்போது அவன் இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கையை பிடிச்சி முறுக்கிட்டான் சார். என்ன இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்க தான் சார் போனேன். தடுக்க போனோன்னா அங்கேருந்து இவன் வந்து மூஞ்சில் இப்படி கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு பேசி ஏன்னா இப்படி அடிச்சிட்டுருக்கேன்னு சொல்லி தள்ளும் போது அவன் தர்ஷனும் அவன் பின்னாடி அவனோட 2 பேர் ஏதோ அவங்க அந்த சினிமா போயிட்டு மாதிரி அவன் பாட்டு வந்து கண்ணாப்பினாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஆல்ரெடி கால் இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார். என்னால் கொஞ்சம் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த தடுமாறி கீழே விழுந்த உடனே இந்த படத்தில் ஒரு மாதிரி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ தான் சார் கல்யாணம் 6 மாதம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் இருந்தாங்க சார். உடம்பு சரியில்லை, முடியல. சரி வெளியில் வந்து டீ குடிக்கலான்னு வந்தோம் சார். வந்துட்டு காருக்கு நவுத்தி எடுக்கல, இந்த காரை எடுக்க போன காரை எடுக்கல அப்படிங்கிறதுக்காக போட்டு உன்னை கொல்ல விட மாட்டேன் பாரு, என்ன பண்ணுற நீ, என்ன பெரிய அதுவான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக அவங்க பிடிச்சி மாமியாரில் அப்படி நான் கீழே விழுந்தவொடனே நான் தடுக்க போனேன்ல தடுமாறி விழுந்துட்டேன் சார். மாமியாரில் இப்படி நேராக நெஞ்சில் இப்படி கையை வச்சு பிடிச்சி தள்ளி அடிச்சு ஒய்ஃபில் கையை பிடிச்சி போது காலில் காயாயிருச்சு சார். எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாயிருச்சு சார். என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி வயக்க முடிக்க விழுந்துட்டு திருப்பி எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதேபோல் தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளர் தர்ஷன் தரப்பில் தகாத வார்த்தைகளை பேசியதாகவும் சகோதரர் மீது சூடான தேநீரை ஊற்றியும் நீதிபதியின் மகன் என கூறி மிரட்டியதாகவும் ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். யூஸ்வலாக நான் 3 o'clock ஜிம்முக்கு போவேன் சார். போயிட்டு நான் ஒரு 4:30 மாதிரி வந்தேன். வரும்போது ஒரு கார் என் வீட்டு வாசல் முன்னாடி, அதாவது என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணி இருந்துச்சு. ஸோ நான் காரை, ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் 7H பஸ் போகிற ரூட், ரொம்ப நேரம் வண்டியை வெளியில் பார்க் பண்ண முடியாது. ஸோ நான் பார்க் பண்ணிட்டு எல்லா கடையிலையும் கேட்டுட்ருக்கேன், யார் இந்த வண்டியை விட்டாங்க, உங்கள் கடையில் வந்தாங்களான்னு. யாருமே தெரில அப்படின்னு. ஸோ ஒரு 20 மினிட்ஸாக நான் எல்லாரையும் கேட்டுட்டு வீட்டுக்கே ஃபோன் பண்ணேன், யாராவது நம்மளை ரிலேட்டிவ் யாராவது வந்திருக்காங்களா, இல்லை காரை இங்கே விட்டுருக்காங்க அப்படின்னு. அக்கா சொன்னால் யாருமே அப்படி வரல அப்படின்னு. அப்புறம் இவன் என் தம்பி, கசின் பிரதர், இவன்ட்ட நான் இவன் மேலே இருக்கான், ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களாடா, கார் இருக்குது, நான் ரொம்ப நேரமாக ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா, இவன் எங்கள் வீட்டுக்கு வரலன்னு இவன் கீழே வந்தான். கீழே வந்து ஒவ்வொரு கடையாக கேட்கும்போது இவன் போய் டீ பாயில் கேட்டான். அப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு அம்மாவும் எங்கள் வண்டி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், எங்க 20 நிமிஷமாக கேட்டுட்ருக்கேன், நோ பார்க்கிங்னு அதில் போட்டிருக்கு, அதையும் தாண்டி விடுறீங்களே, கொஞ்சம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி ஏற போயிட்டேன். அப்போ என் தம்பிகிட்ட அவள் கேட்டிருக்கா, பெரிய இவனா வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ என் தம்பி கேட்டிருக்கேன், ஏங்க உங்கள்கிட்ட அவர் மரியாதையாக தானே கேட்டார் வண்டி எடுங்கன்னு. இப்படியே வாக்குவாதப்பட்டு இருக்கேங்க. நான் திருப்பி வண்டியிலேருந்து இறங்கி வந்து, அண்ணா நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்டில் நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டான். ஊற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணும், வந்து பிடிக்கிறேன், என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகத்தால் கீறிட்டு இப்போ நான் அவங்கள தள்ளி விட்டேன்னு சொல்கிறேன். இதில் அவர் சொல்கிறாரு, நான் ஜட்ஜோட பையன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சார். இருவரது புகாரையும் பெற்ற ஜே நகர் போலீசார் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர்களிடம் விசாரணை நடத்தினர். இதில் நீதிபதியின் மகன் ஆதிசுடி, அவரது மனைவி லாவண்யா, மாமியார் மகேஸ்வரி ஆகியோரை தாக்கியதாக பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர் லோகேஷ் ஆகிய இருவரையும் ஜே நகர் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
தர்ஷன் தரப்பில் கொடுத்த புகாரில் நீதிபதியின் மகன் ஆதிசூடி, அவரது மனைவி லாவண்யா, மாமியார் மகேஸ்வரி மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் தர்ஷன் மீது ஏற்கனவே நடிகை சனம் ஷெட்டி தன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.